ஹாய். நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தருக்குங்க சீருக்காக இது அரேஞ்ச் பண்ணி கொடுக்க சொல்லியிருந்தாங்க. நான் அதை அரேஞ்ச் பண்ணி கொடுத்தேன். இதெல்லாம் ஃபஸ்ட்டு போய் நான் எல்லாம் வாங்கிட்டேன். இதெல்லாம் கூட பின்ன வந்து தட்டங்களெல்லாம் நான் வாங்கிட்டேனுங்க. இதெல்லாம் ஃபுல்லாக வந்து ஃப்ரூட்ஸ்க்கு வந்து நான் ஒரு கூடை மாதிரி வாங்கினேன். பின்ன வந்து பாக்கியெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்வீட்ஸு பாக்கியெல்லாம் வச்சு கொடுக்கறக்கு. பின்ன அவங்க வந்து மஞ்சள் வச்சு கொடுக்கறக்கு ஒரு கிஃப்ட் ஆட்டை கேட்டிருந்தாங்க. அது கூட ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இங்கே இருக்குது பார்த்தீங்களா, கோல்டன் கலர். அதுதான் பார்த்திங்கன்னா இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ ஃப்ரூட்ஸ் வைக்கிறதுக்கு பின்ன எல்லாமே அரேஞ்ச் பண்ணணுங்க. நானும் ஒரு ஃப்ரெண்டு, அவங்க ரேவதி ஒருத்தர், அவங்க ரேவதி இருக்காங்க, அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் பண்ணோம். இதெல்லாம் ஃப்ரூட்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தோம். ஃபஸ்ட்டு கொடுத்தது எல்லாமே வந்து நாங்கள் வந்து இதில் வந்து செட் பண்ணிட்டோம். ஃபுல்லாக ஸ்வீட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து கரெக்டாக அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஃபுல்லாக அதை உங்களுக்கு கொடுக்குறதும் ஒரு தட்டத்தில் வச்சாச்சு. பின்ன ஃப்ரூட்ஸும் வந்து நான் ஃப்ரூட்ஸ் பேக்கில் வச்சுட்டேன். கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வந்து பிடிக்காதது வந்து நான் கொஞ்சம் தட்டத்துலேயும் வச்சுட்டேன். இது அரேஞ்ச் பண்ணது எப்படி இருக்குதுன்னு நீங்கள் கண்டிப்பாக என்கிட்ட கமெண்டில் சொல்லணும், நல்லா இருக்கான்ட்டு. இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அதனால தான் நான் வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுறேன். எல்லாத்துலேயும் ஒரு தனியாக ஒரு ஆசை, எல்லாமே நல்லா பண்ணணும் அப்படின்ட்டு. இந்த டெக்கரேட்டிவ் எல்லாம் நானும் ரேவதி அவங்க தான் பண்ணோம். இது கடைசியில் இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தேன். எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.